சுவாமிஸ் கிச்சனில் நாம் நெய் பண்ண போகிற ரெசிபி பஞ்சு போல் கோதுமை மாவு இடியாப்பம். கோதுமை மாவில் இடியாப்பம் பண்ணது ரொம்ப கஷ்டம்னிட்டு பண்ணவே மாட்டோம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் வரும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அதாவது இந்த மாவு எப்படி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்த போல் இருக்கும். இனிமேல் நம்ம வறுத்து எடுக்கச்சுமே கிறிஸ்பியாக நல்ல மணல் போல் வரணும். பாருங்கள், நல்லா வறுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இடையிடையே பார்த்துக்கிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். நல்ல வாசனையும் வரும். பாருங்கள், கொஞ்சம் கட்டி தட்டாக தான் செய்யும். நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. நல்ல வாசனையும் வந்துட்டு நல்ல பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. இப்படி இருக்கட்டும். அதை ஆறட்டு இருந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் 2.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டு. நம்ம உப்பு ஏற்கனவே மாவில் போடலாம். அதனால நான் தண்ணியில் உப்பு போடலை. பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாம் மாற்றியாச்சு. இதை நம்ம ஒரு சுற்றினாலே நல்லா அந்த கட்டி எல்லாம் போயிடும். பாருங்கள், இதில் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு சுற்றிடுங்க. அப்படின்னா நல்லா உப்பும் அதோடு சேர்ந்து கரைஞ்சிரும். நமக்கு கட்டி எல்லாம் போயிடும். பாருங்கள், இவ்வளோ கட்டி இல்லாமல் அழகாக இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு எல்லா இடமும் படும்படியாக நீங்கள் கையால் லேசாக பிசிறி விட்டுருங்க. இப்போ நம்ம கொதித்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அது கொதித்த உடனே எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. முதல்ல பாதி அளவு தண்ணியை விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விடுங்க. தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. இங்கே 2.25 கப்பு தண்ணி முதல்ல வச்சுக்கிடுங்க. பார்த்து விடலாம். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விடுங்க. அதிகமாக ஈரக்கூடாது தண்ணி, அப்படின்னா இதுக்கு வராது. பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கப்பு தண்ணி ஆகிருக்கு. கரெக்டான அளவு தண்ணி 2 கப்பு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். நான் இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இதில் 2 ஆட்டு பிரித்து நான் பிசைய போகிறேன். அப்படின்னா நல்லா சாஃப்டாக பிசைய முடியும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இதில் நான் பாதி அளவு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பாதியை பிசைய போகிறேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி விடணும். வெந்நி தான் விடணும். பாருங்கள், இப்போ நம்ம குறைவா பிசைஞ்சு எடுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 3 நிமிஷமாவது நீங்கள் நல்லா பிசையணும். அப்படின்னா தான் இந்த இடியாப்பம் நல்லா பூ போல் நூலாக வரும். பாருங்கள், நான் எல்லா மாவும் ஒன்று சேர்த்துட்டேன். 2 மாவு பிசைஞ்சு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நீங்கள் தேவையான அளவு இப்படி உருட்டி வச்சுக்கிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு. இப்போ நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்கலாம். நான் இடியாப்ப தட்டுகள் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இடியாப்ப அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், சுலபமாக பிழிஞ்சு எடுக்கலாம். நம்ம அரிசி மாவில் எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான். பாருங்கள், இனிமேல் இதுக்கு மேலே தேங்காய் போடணுன்னா போட்டுக்கிடுங்க. நான் தேங்காய் போடுவேன். இதை தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வச்சுருவேன். நான் ஒரு மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானையில் வச்சுக்கலாம். இப்படி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டு. அதுக்கடையில் நம்ம இட்லி தட்டில் பிழிஞ்சிருவோம். பாருங்கள், சுலபமாக புளியலாம். இப்படியே எல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பாருங்கள், இதுலேயும் தேங்காய் போட்டு அதில் இருக்கட்டு. இது வெந்தாச்சு. பாருங்கள், இனிமேல் நான் அதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதை ஆற வச்சுருவோம். ஆற வச்சு தான் எடுக்கணும். இப்போ அதுக்கடையில் நம்ம இந்த இதையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லி தட்டில் உள்ளதை பாருங்கள், கொஞ்சம் ஆற வச்சு தான் நான் எடுத்திருக்கேன்.
பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இதையும் எடுத்தாச்சு. நான் முதல்ல 2 எடுத்தாலே அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ இதையும் எடுத்தாச்சு. எல்லாம் சூடு, அதனால் நான் அந்த சட்டாப்பையை எடுத்தேன். பாருங்கள் இவ்வளோ சூடு, பஞ்சு போல் தான் இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.